என்ன ஐயா இருக்கிற நடக்கலாதா? எங்க இருந்து வாரீங்க? ஆ, ஏதாவது சொல்லிக்கு போவான். போய் அவன் தான் கேட்கணும். யார் இருக்கா? கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட போயிட்டு வரீங்களா? வீட்டில் யாரும் இல்லையா? போய் ஒருத்தர் இல்லை. உங்களுக்கு யாரும் இல்லையா? இயலாத நேரத்தில் ஏன் இப்படி நடக்கிறீங்க? இயலாத வயசு இல்லை, இப்படியான இடங்களெல்லாம் தவறி விழுந்தா என்ன நடக்கும்? என்ன பேருங்கய்யா உங்களுக்கு பேர்? சுப்பிரமணியம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 92 வயசுங்க. 92 வயசா? நான் இந்த கிராமத்துலேயே சாமி போட்டாத பாடுபட்டுருக்கேன். பிள்ளையில வளர்க்குறதுக்கு கொடுமைப்பட்டவன் இல்லைங்க சாமி. யாராவது 2 கொடுக்கணுமே சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி அலைஞ்சாதான் எங்கிட்ட கிடைக்கும். அப்படியா? நீங்களே உங்கள் அப்பாவுக்கு கொடுப்பீங்க. இல்லை, எனக்கு அப்பா இல்லை. அட கடவுளே, அப்பா இல்லை, சாப்பாடு இல்லை. என்ன தொழில் பண்ணீங்க முதல்ல? இல்லை தாங்க வெட்டினேன். புல் வெட்டுனீங்களா? தோட்டத்துலையா? ஆமாம், அந்த தோட்டத்தில் தான் சாமி. ஏற்றத்தில் மணல் ஒரு புசல் 6 ரூபா. மணல் ஒரு புசல் 6 ரூபா. பாருங்க மலை. ஆமாம், அந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே போட்டால் தான் சொல்லி. அப்படியா? அந்த மலையெல்லாம் ஏறுவீங்களா? எனக்கு வயசு இப்போ 92 வயசு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏதோ 10 ரூபா கிடைச்சா யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியுங்களா? தெரிஞ்சும் தெரியாமையும் பிஸ்கட்டு அது இது வாங்கி சாப்பிடுது. சுற்று போனோன்னா ஏதோ ஒரு கோடி செடி கொண்டா போடுவீங்க. காலையில் போய் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வரீங்களே, என்ன செய்கிறீங்க? யார்கிட்ட தலையெழுத்து, யாருக்கிட்டையும் சொல்லி வேலை இல்லை. பாருங்க, என் வீட்டை வந்து பாருங்க, என் இடத்த வந்து பாருங்க, வீடு வாசல் எல்லாம். நுவரெலியா தலவாக்கல பகுதியில இருந்து வங்கியுயா பகுதிக்கு நாங்கள் ஒரு தோட்ட வழியாக பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது மலையடி வாரத்தில் ஒரு ஐயாவை பார்த்தோம். ஸோ அவர் அந்த இடத்துல ஏன் இருக்கிறாரு, எதுக்காக இருக்கிறாரு அப்படி சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது அவர் நம்ம கிட்ட சொன்ன பதில் தான் இந்த ஒரு காரணம். என்ன ஐயா இருக்கிற நடக்கலாதா? எங்க இருந்து வாரீங்க? இப்போ எங்க போறீங்க? லூசாக போகிறேன். லூசா எவ்வளோ தூரம் இருக்கு? அங்கேயே தான் இருக்கிறேன். இப்போ எங்கேருந்து வாரீங்க? கல்கண்டைக்கு போயிட்டு வரேன். என்னத்துக்கு? ஏதாவது சொல்லிக்கு போவான். போய் அவன்கிட்ட தான் கேட்கணும். யார் இருக்கா? கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட போயிட்டு வரீங்களா? வீட்டில் யாரும் இல்லையா? போய் ஒருத்தர் இல்லையா? உங்களுக்கு யாரும் இல்லையா? என் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்கய்யா. கணவர்கள் நிறைய இருக்காங்க, கவனிக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு 10 ரூபா வெத்தலை வாக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு 10 ரூபா, ஒரு 10 ரூபா. இந்த 10 ரூபா இருந்தவொடனே உங்களுக்கு போதாது. எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? காலையில் கிடைச்சி. என்ன சாப்பிட்டீங்க? சோறு கொஞ்சம் இருந்தேன். சோறா? இப்போ இடத்துல இருக்கு உங்களோட வீடு? லூஸ் ஆகலைங்க. லூயிஸா? அங்கே ஒரு கோயில் இருக்காதா? இங்கிட்டு இருக்கு, ஏற்றத்தில் வீடு இருக்கு. உங்களோட வீடா? அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க ஐயா. ஒருத்தரும் குறவு இல்லை, எல்லாம் இருக்காங்க. அப்போ ஏன் வெளியில் இப்படி தெரியுறீங்க? நான் நினச்சேன் கடற்கரை போனால் சோறு சொந்தக்காரங்க கேட்காங்க தானே, சோறு இது கிடைக்கும்னு. என் வீட்டில் சோறு தரது இல்லையா? கடவுள் தான் பார்க்கணும். கிடைக்கும், இந்த கிடைக்கும். கிடைக்காதுங்கய்யா, அவங்களுக்கே திமிக்கு, அவங்களுக்கே சிரமம். ஏன் கஷ்டமா? கஷ்டம்தாங்கய்யா. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் இருக்காங்கய்யா. எல்லாம் உள்ள எல்லாம் அங்கிட்டு கட்டி கொடுத்துருக்கு. ஒரு 10 ரூபா தாங்க வைத்துறாங்க. அப்போ நல்லா வித்துறாங்க.
இப்போ நடக்கலாம் எப்படி விட்ட போகிறீங்க இப்போ? நான் போயிட்டு வாங்க சாமி. ஆ. எப்படியா போய் இங்கேருந்து கல்கண்டிக்கு போயிட்டு ம். கல்கண்டியிலேருந்து இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ம். உங்களோட வீட்டை பைக்கில் போவோமா? ஆ? உங்களோட வீட்டை பைக்கில் போவோமா? ஆ, இந்த பைக்கில் போவோமா? உங்களுக்கு சிரமம் தான். எனக்கு சிரமம் இல்லை, போவோமா? ஆ, போ. விழுந்துட்டேன்னா நீங்கள் நடுவில் இருங்க, நான் பின்னுக்கு இருக்கிறேன். ஆ, சரிங்களா? வேணாங்கப்பா. ஏன் நான் நடந்து வரேன். நடந்து போகிறீங்களா? கல்கண்டு போகிறதுக்கு பயம். ஏன் பைக்கில் போவோமே. விழுந்துட்டேன்னா நான் பின்னால் இருந்து பிடிச்சிக்கிறேன். வாகனம் போகிறது பார்த்தீங்களா? வாகனம் போகிறது சைட்டாங்க. உழம்பலாமா? உழம்பலாமா? ஆ, பைக்கில் ஏற்றி கொண்டு விட்டுட்டா? உங்களுக்கு சிரமம் சார். எங்களுக்கு சிரமம் இல்லை, பைக்கில் ஏற்றி கொண்டு விடுறோமா? ஆ, வட்டி எடு, பைக்கு வட்டி எடு, வட்டி எடு. ஆ, கவனம் நில்லுங்க நில்லுங்க. இயலாத நேரத்தில் ஏன் இப்படி நடக்கிறீங்க? இயலாத வயசு இல்லை, இப்படியான இடங்களெல்லாம் தவறி விழுந்தா என்ன நடக்கும்? ஆ ஆ, வாங்க ஏறு. ஆ ஆ ஆ, கால் ஒன்றும் ஏற்றுங்க. ஆ, சரி இருப்பீங்களா? சைட்டாக வாங்க, அந்த வண்டி போட்டு நீ சைட்டாக. கவனம். ஏழாத வயசுல ஏனையா இவ்வளோ தூரம் நடக்கிறீங்க? வீட்டோட இருக்கலாம் தானே? அப்படின்ட்டு போனால் ம் வெற்றில பார்க்குவாங்க. ம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஐயோ, அதான் 5 ரூபா 10 ரூபா நம்மளுக்கு வெத்திலைக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம வெளியில் போகணுன்னு சொன்னால், உயிருக்கு ஏதாச்சும் ஆகும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு போகுது. என்ன பேருங்க உங்களுக்கு பேர்? சுப்பிரமணியம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 92 வயசுங்க. 92 வயசா? அடேங்கப்பா, 92 வயசுலேயும் இப்படி நடக்கிறீங்களே நீங்கள்? ஆ, சாப்பாடு இல்லை. ஆ, என்ன தொழில் பண்ணீங்க முதல்ல? புல்லு தாங்க வெட்டினேன். புல் வெட்டுனீங்களா? தோட்டத்துலையா? ஆமாம், அந்த தோட்டத்தில் தான். 92 வயசில் வீட்டோட கொஞ்சம் இருந்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? யாராவது 2 கொடுக்கணுமே சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி அலைஞ்சால் தான் எங்கிட்ட கிடைக்கும். அப்படியா? நீங்களே உங்கள் அப்பாவுக்கு கொடுப்பீங்க. இல்லை, எனக்கு அப்பா இல்லை. அட கடவுளே, அப்பா இல்லை. இல்லை, 3 வயசுலேருந்து அப்பா இல்லை. அடா, நீங்கள் நல்ல பிரார்த்தனை. இந்த மாடையா அவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு கடவுள். உங்களோட வீட்டை போவோம் நம்ம, சரிங்களா? இப்போ உங்களோட வீட்டை போயிட்டு உங்களுக்கு என்ன, இப்போ வீட்டில் இருந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணால் சரிதான். ஆ, இந்த இயலாத வயசில் நீங்கள் போனீங்கன்னா இருக்கிற உயிர், அதாவது நம்ம சின்ன வயசில் கஷ்டப்பட்டு உழைச்சி தெரிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் பார்த்துருப்போம். நமக்குன்னு மிச்சம் எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். சாமி, ம் ஏற்றத்தில் ஆ மணல் ஒரு புசல் 6 ரூபா. ஆஹா மணல் ஆ ஒரு புசல் ஆ 6 ரூபா. ஆஹா பாருங்க மலை, ஆமாம். அந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே போட்டால் தான் சொல்லி. அப்படியா? அந்த மலையெல்லாம் ஏறுவீங்களா? அப்படி தானே போகிறேங்கிறே. நான் 8 வயசு, இப்போ 92 வயசு. ஆ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏதோ 10 ரூபா கிடைச்சா யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியுங்களா? தெரிஞ்சும் தெரியாமையும் பிஸ்கட்டு அது இது வாங்கி சாப்பிடு. வீடு எங்கன்னு சொன்னீங்க? இந்த மேலே மேலே லூயிஸா இல்லையா? இந்த பாருங்க மேலே அந்த தெரியுது அங்கேயா? அங்கே தாங்க. அதில் பைக்கில் போகலாமா? ஐயோ வேணாங்கண்ணா, நடந்து வராங்க சாமி. வாங்க போவோம். வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு நேரத்துக்கு நான் சுற்று போனேன்னா ஏதோ ஒரு கோடி செடி கொண்டா போடுவீங்க.
ஐயோ, உங்களுக்கு நல்ல மூச்சு. சாவெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு இருக்கிற வயசுக்கு நீங்கள் நல்லாவே இருக்கலாம். 92 வயசு வரைக்கும் இப்படி நடக்கிறீங்க கம்பீரமாக. இதை விட வேற என்ன இருக்குது? சாவு நமக்கு 100 வயசு தாண்டி நம்ம இருப்போம். அப்படி நினச்சி கொண்டு வாழுங்க. பசி இப்போ விளங்கி கொள்ள முடியுது. பைக்கில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பைக்லலாம் போனது இல்லையா? அப்போ நான் போக மாட்டாங்க, போவேன். இதெல்லாம் சின்ன காலத்துல எல்லாம் போயிருக்கேங்க. உங்கள் மாதிரி கூட்டாளி மாதிரி ஏற்றிட்டு போவாங்க. இப்போ கஷ்டமா? இப்போ அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ 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 இன்னைக்கு மதியம் சாப்பிடலையா நீங்கள்? ஆ கிடைக்காது, ஏன் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்கிறீங்க? யார்கிட்ட தலையெழுத்து, யாருக்கிட்டையும் சொல்லி வேலை இல்லை. இப்போ உங்களுக்கு அரசு கொடுப்பனவுகள் அப்படி இல்லையா? முதியோர் சங்க இதெல்லாம் அப்படி ஏதாச்சும் உதவிகள்? அது 2000 ரூபா கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது மொத்தமாகவும் கொடுப்பாங்க. அது அங்கே ஒருத்தர் இருக்கான், எமகண்டன், பயங்கரன். அதை அப்படியே சுற்றி சாப்பிட வச்சுருவான், தண்ணி போடுவான். எனக்கு ஒருத்தர் ஒரு நாடு இல்லை. நீங்கள் தாங்க உங்கள் மாதிரி ஆள்தான் கடவுள் மாதிரி ஆயிட்டாங்க. என்ன சரி சாமி, இதோ ஒரு 20 ரூபா 30 ரூபா இருந்தால் தெரியாமல் பிஸ்கட்டு, இந்த ரொட்டி, அது வாங்கிக்கொண்டு போய் தெரியாமல் வச்சு. இப்போ இப்போ இந்த வயசில் ரொட்டி அது இது சாப்பிட்டா பசி தீர்ந்துருமா? இல்லை உடல்நிலை நல்லா இருக்குமா? என்ன இல்லாததுக்கு என்ன சாமி செய்யுது? நீங்கள் பாருங்க, என் வீட்டை வந்து பாருங்க, என் இடத்த வந்து பாருங்க, வீடு வாசல் எல்லாம் 5-6 பிள்ளைங்க, அழகழகான குமரி மகன் கவனிக்க மாட்டாங்க. போய் வேலை என்ன செய்றீங்க சாமி? இதே நைட் டைம்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும்? ஐயோ, என்னங்கப்பா, இதே இரவு நேரங்களில் நீங்கள் நடந்து வந்து ஏதாச்சும் உங்களுக்கு நடக்கும்? அந்த மாதிரி நேரத்தில் போக மாட்டாங்க. எனக்கா தெரியும். நானுங்களே ஒரு யாருங்க அவர் ஃப்ரெண்டு. காலையில் போய் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வரீங்களே. செருப்பு போட மாட்டாங்க. செருப்பு போட்டு போகிறோமா, போட்டு இந்த அவ்வளோ தூரம் போனோடனே செருப்பில் காலில் செருப்பு இல்லாட்டி வீட்டில் உள்ள தூக்கிட்டு எல்லாம் தூக்க மாட்டாங்க. வீட்டில் உள்ள தூக்கிட்டு போயிடுவான். கிடைக்காது. அதுக்காக நான் செருப்பையே போகிறதில்ல. ஐயோ, எனக்கு கொடுமை என்ன, இந்த கிரேட் வெஸ்டர்னில் ஏமாய் கொடுமைப்பட்டவன் இல்லைங்க சாமி. இந்த பாருங்க, இந்த வீடியோ பண்ண விழுந்தாங்கன்னு மேலே இதே தான் வீடு. இந்த பாருங்க இருக்கு. நான் இந்த கிராமத்துலங்க சாமி போட்டாத பாடுபட்டுருக்கேன் பிள்ளையில வளர்க்குறதுக்கு. என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணீங்க? மூட்டை தூக்குனேன், புல்லு வெட்டினேன், பிஸ்னஸ் பண்ணேன், வியாபாரம் இது பண்ணேன், என்னென்னமோ செஞ்சேன். கடைசி சாப்பாட்டுக்கு போய் போனேன் கல்கந்தைக்கு. சர்க்குணம் தெரியுங்களா? கல்கந்தையில் சர்க்குணம், பெருமாள், ஏகாம்பரம், சர்க்குணம், அங்கெல்லாம் போனேன். அங்கே நம்மளை விட கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது என்னத்தை கேட்குறது? என்னங்க என்னங்க எங்கே இருக்கு வீடு? மேலே 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 போகணுமா? காலுக்கு செருப்பு போடுங்க, சரிங்களா? செருப்பு 10 அடி போட இயலாது. வாங்க. நீங்கள் இருந்த வாகனம் வந்து ஏதாச்சும் ஏற்றுட்ருக்கு? என்ன நடந்திருக்கும்? யாராச்சும் வரியில் வந்து வண்டி விட்டுருக்கு? போயிட்டு போகுது சாமி. நீங்கள் இன்னும் 92 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கீங்க, இன்னும் வாழணும், சரிங்களா? வெளியில் அப்படிலாம் போகக்கூடாது, வெயில் மழை. நான் போனாங்க கல்கந்திக்கு போனேன். சொந்தக்காரங்க வீட்டில்
ஏதாவது சோறு கீறு ம் கொடுப்பாங்கல்ல. ம் அங்கே போனோடனே ம் அங்கே ஆண்டவன் தான் பார்க்கணும். வீடே தூர போகணுமா? இன்னும் இருந்தா பாருங்க. இன்னும் கொஞ்சம் காலம் என்னங்கப்பா. கவனம் கல். அப்போ உங்களுக்கு காலில் வலியெல்லாம் இருக்காது? அப்படி கல் குத்துறது, அது குத்துறது, மண் குத்துறது அதெல்லாம் கடவுள் இறைவன் பார்ப்பான். இறைவன் பார்ப்பாரா? இப்போ எத்தனை மணிக்கு போனீங்க இன்னைக்கு? நான் வெளிலன்னா போனேன். பஸ்ஸில் மாறி போனீங்களா இல்லை ஃபுல்லாக நடந்தே போனீங்க? நடந்தே போய் ஃபுல்லாக நடந்தே போனீங்களா? ஏன் பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன? பஸ்ஸில் போயிருந்துருக்கலாம். பஸ்ஸில் நான் வர நேரத்துக்கு போகல பஸ். இதுவா வீடு? இதுவா வீடு? ஆத்தே. ஐயோ, என்ன இதுக்குள்ள கரண்ட் இல்லையா? கரண்ட் எல்லாம் வெட்டு போச்சு. வெட்டிட்டாங்களா? யாரு? இந்த அரசாங்கத்தில். ஆத்தே. என்னது இப்படி ஈரமெல்லாம் ஊறி போயிருக்கு? அம்மாடியோ, இருங்க இங்கே பாருங்க. ஐயோ, இதுதான் உங்கள் இடமா? இதில் தான் இருக்கிறதா தூங்குறது எல்லாமே? வீடு இதுதான் உங்கள் வீடு? யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் இருக்கீங்க? யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க? இல்லை, அவங்க கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. கல்யாணம் கட்டி போயிட்டாங்களா? அப்போ இன்றைக்கு அப்போ என்ன நோக்கத்தில் அப்போ அவ்வளோ தூரம் போனீங்க? இப்போ மதிய சாப்பிட பிள்ளைகள்கிட்ட இருந்து இங்கே சாப்பிடுங்க. மிச்ச நாளாச்சும் போயிட்டு எங்கள் அண்ணன் செத்து போச்சு. எங்கள் அண்ணன் சம்சாரம், எங்கள் அண்ணன் மகன், அந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்கள பார்க்க போனீங்க. சோறு சாப்பிட சொன்னாங்க. ரொம்ப வேணாந்து முட்டை கொண்டு போடுங்க, வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்தீங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ இந்த முதியோர்களுக்கான அரசு கொடுப்பனங்கள் எதுவுமே இல்லையா உங்களுக்கு? கொடுக்குறாங்களே. உங்களுக்கு என்ன எவ்வளோ தராங்க? இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தரது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தரது உங்களுக்கு தெரியாது அவ்வளோன்னு சொல்லி? முந்தி 2000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போவும் அவ்வளோதான். இருந்து கிழமைக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. மாதம் போய் அந்த காசை வேண்டிக் கொள்கிறீங்களா? மாதம் என் மகன் இருக்காது, அவர் வாங்கிக்குவார். அவங்க தானே சோறு கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லாமல்ல நீங்கள் இப்போ போனீங்க? நான் போனேன் கல்கந்தைக்கு. அதுக்கு அங்கெல்லாம் போகல. கல்கந்தை எங்கள் அண்ணன். சரி, இப்போ 92 வயசு உங்களுக்கு. இப்போ ரோட்டால் போகும்போது ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு பதில் சொல்லணுமே. அப்போ நீங்கள் போகும்போது பிள்ளைகிட்ட சொல்லாமல் போயிட்டீங்களா? அவங்கெல்லாம் காணும், ஒருத்தரையும் காணும். அப்போ இந்த வீட்டில் இப்போ பிள்ளைகள் யாரும் இல்லை, நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க? நான் இல்லை, சும்மா சாத்திட்டு படுத்துக்குவேன். என் பிள்ளைகள்கிட்ட போகிறலையா நீங்கள்? பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கிறேன். சாப்பிட்றது மட்டும்தான் அவங்கள்ட்ட? இல்லை, பிள்ளைய தான் கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ரைட். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம், சரிங்களா?
மாதம் மாதம் முதியோர்களுக்கான கொடுப்பனவு இருக்குது தானே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு கொடுக்குற ஒரே அந்த ஊதியத்தை வந்து நாங்கள் ஒரே டைமில் இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் தரோம். அதை வச்சுக்கொண்டு வெளியில் ஒரு இடத்துலையும் போகாமல் உங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லி சாப்பிடுங்க. ஐயோ அது பெரிய பொண்ணு சார். பிள்ளைகிட்டே நாங்கள் சொல்லி விடுறோம், வயசான காலத்தில் வந்து கொஞ்சம் அப்பாவை கேர் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ராமச்சந்திரன் இருக்காரு, ஒருவர் பொன்ராஜின்னு ஒரு மகன், ராமச்சந்திரன் ஒரு மகன், இப்படியெல்லாம் பிள்ளைகள்லாம் இருக்குங்க. நான் சும்மா யதார்த்தமாக போனேங்க. யதார்த்தமாக போனது சும்மா தானே இருக்கிறோம், சும்மா. எங்கள் அண்ணையெல்லாம் இருக்காங்க, அங்கே போயிட்டு வந்தேன். உங்களோட மனைவி எங்க? மனைவி இருக்கா இன்னொரு வீட்டில். எங்கே? கிட்ட சொந்தக்காரங்க வீட்டில். அங்கே போயிட்டாங்க சுற்றுலா பக்கம். நான் ரொம்ப இதாக வச்சுக்கிறேன் இல்லைங்க. இப்போ இந்த வீடு யார் கட்டினா? இந்த வீடு தோட்டத்தில் கட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் சரி பண்ணேன். எத்தனை வயசு இருக்கும்போது? எத்தனை வயசு இருக்கும்போது எல்லாம் சரி செஞ்சீங்க? இப்போ வயசு கணக்கு அவ்வளோ இல்லை, எல்லாம் நான் பாஸ் பாரம் வச்சு செஞ்சு சிமெண்டி எல்லாம் நான் போட்டேன். இப்போ 92 வயசுன்னு சொன்னால் 80ஆம் ஆண்டு இனக்கலை வரும்போதெல்லாம் நீங்கள் இங்கே இருந்தீங்களா? நெடுக்க இங்கே தாங்க இருக்கேன். அப்போ அந்த டைம் வந்து எப்படி இருந்தது இந்த ஏரியா? இந்த ஏரியா அப்போ இதே மாதிரி தாங்க. வேறு ஒரு இதான் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இல்லை கடும் அந்த வயசாகி 92 வயசா இப்போ? இல்லை 92 வயசாகின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் தானே. அப்போ அந்த இனக்கலவரங்கள் நடந்தப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதுவும் நடக்கலையா இங்கே? அதெல்லாம் ஒரு நேரம் ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லை இருந்துச்சுங்க, நிறைய மறந்து போச்சு. சரி, அப்போ இனி வெளியில் ஒரு இடத்துலையும் போகாமல் இங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் உங்களோட ஏரியாவுக்குள்ளேயே நடந்துவாங்க. இருக்கிறதுக்கு உடம்பு வந்துட்டு சோம்பலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நடக்கிறதா இருந்தால் ஏரியாவுக்குள்ளேயே நடந்துவாங்க, தூரம் போகாதீங்க. சரிங்களா? நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணித்தரோம். சரியா? ஆனால் இந்த ஹெல்ப் வந்து வளமையாக எங்களால் பண்ண முடியாது, ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருந்து வந்து தூரம் மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கோம். அப்போ இப்போ மட்டும் அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணித்தரோம். சரிங்களா? சரிங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையான்றதை நாங்கள் யோசிக்கணும். ஆனால் இப்போ மட்டும் பண்ணித்தரோம். ஏதோ கடைசி எதையும் விடாமல் செஞ்சாங்கன்னா புண்ணியம். சாதாரணமாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தனியாக சாப்பிட்றதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? தனியாக சாப்பிட்றதுன்னு சொன்னால் பிள்ளைய தான் என் மகன் இருக்காரு, பெரிய மகன் வீட்டில் போனால் கொடுப்பான், அந்த மேலே இருக்காங்க. சின்ன மகன் தான் இந்த வீடு. இது ஞாயிறு கடவுள் புண்ணியத்தில் இங்கே உள்ள இந்த வாரங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் தண்ணியே வெண்ணியே மல்லு கட்டி கொடுப்பாங்க. நாயா சாப்பிட்டு போங்க. சரிங்க, ஓகே. இப்போ இதை வந்து உங்களோட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இதை எண்ணி பாருங்கள். என்னவீங்க தானே? இது எவ்வளோங்கப்பா? எண்ணி பாருங்க பாப்போம். கடவுளே, ₹5000. அப்பா இது இது என்ன பாருங்க, முழுசா எண்ணி பாருங்க. 5000 தான் இருக்குது. எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஆறு இல்லையே, நீங்கள் என்ன பக்கத்தை திரும்ப நினைக்கிறீங்க? இருக்கிறது 5000 தான். 20000 இருக்குது. 20000 இருக்குது. சரிங்களா? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்கிட்ட ஒரு ரெக்மெண்ட் ஒன்று உங்கள் கையில் இருந்து கொடுத்தீங்கன்னா நான் இங்கிட்டு போகிறப்ப காமிப்பேன். அங்கே போலீஸோ யாரோ வர்றப்ப காமிப்பேன். என்னது என்ன மாதிரி இப்போ நீங்கள் உதவி செஞ்சீங்கல்ல, இந்த இதை யாருக்கிட்ட சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வச்சுக்கணும். ஒரு நேரம் எனக்கு ஆபத்து வர நேரத்துக்கு
போலீஸில் சொல்லணும். இங்கே கொடுத்துருக்கீங்க துண்டு ம் சல்லி ஒரு துண்டு ஒன்று எழுதி கொடுங்க, பத்திரமா வச்சுக்கிறேன். எழுதி கொடுக்குறேன். சரிங்க, ஓகே. ஆனால் வயசான காலத்தில் உங்களோட வயசை பொருட்படுத்தி தான் இந்த ஒரு உதவி கிடைச்சிருக்குது. வெளியில் போகாதீங்க, வீட்டோட இருங்க, பிள்ளைகள்கிட்ட போங்க. உங்கள் பேச்சு கேட்குறேன், ம் உங்கள் பேச்சு கேட்குறேன். ம் என் மகன் இருக்காரு, ம் அவரெல்லாம் என் புள்ள மாதிரி தான். ம் நீ நல்லா பார்ப்பாங்க. ம் வீட்டுக்கு போனால் ம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. நான் போகிறதில்ல, அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொரு நாளைக்கு வர்ற நேரம் சாமி கஷ்டம்னு நினைக்காதீங்க நீங்கள். நீங்கள் இப்படி உங்களை அலமோதி இப்படி அங்கிட்டு இங்கிட்ட அலைய வைக்கிறது, ம் அது பெரிய கர்மம் எனக்கு. இல்லை, அப்படி நினைக்காதீங்க. உங்களோட வயசு வரைக்கும் நீங்கள் இவ்வளோ வாழ்ந்துருக்கீங்க, நீங்கள் இன்னும் வாழணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு உதவியை வந்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட சாப்பாட்டு உதவிக்கு மேற்கொண்டு யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படி சொன்னால் நாங்கள் இந்த சைடு வந்தோம் அப்படி சொன்னால் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அது வந்து எங்கள் அப்பா முனுசாமி, ம் எங்கள் அம்மா பாக்கியம், ம் என் சம்சாரம் கோவிந்தம்மா ம் இருக்கு, இருக்கிறாங்க. நல்ல அக்கலமாக இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ம் இருக்காங்க. ம் இங்கே என் மகன் அவரெல்லாம் இங்கே தான் இருக்காரு. ம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத ஒரு குறை தான். இல்லாட்டி அவரை கூப்பிட்டு கேளுங்களே, நல்லா பார்ப்பாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு ஹெல்ப்பை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கோம், அதனால் நாங்கள் தந்துன்னு நினைக்கிறீங்க. இதை நாங்கள் ஒப்படைச்சு மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட. இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க. அது அவங்க வந்துட்டு 20,000 டொனேட் பண்ணி யாராச்சும் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கோ சரி எதுக்காச்சும் சரி பிரியோசப்படுற பொருள் வண்டி கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கையில் வந்துட்டு மளிகை சாமான் வண்டி கொடுக்க மாதிரி கடைகள் எங்கே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இப்போ இதை ஐயா கொடுத்துட்டீங்க. ம் இதை யார் இடத்துல நான் இந்த கதையை ரெக்கமெண்ட் பண்ணுறது? சரி, நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி, இந்த உதவி வந்து நாங்கள் பண்ணதில்லை. இது லண்டனில் இருக்கிற ஃபேமிலி. அவங்க பேர் வந்து சொல்லணுன்ட்டாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் 8003. இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தாலும் எங்களுக்கானது இல்லை, அது அவங்களுக்கானதான் சொல்கிறதுன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு என் வேறு சுப்பிரமணியம், எங்கள் அப்பா முனுசாமி, எங்கள் அம்மா பாக்கியம், என் சம்சாரம் கோயிந்தம்மா எல்லாம் இருக்காங்க. எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, எங்கள் அம்மாவும் செத்து போச்சு. மற்றவங்க சம்சாரமெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே போக போகிறீங்கப்பா? நாங்கள் போய் வெட்டிக்குள்ளே போகணும். மட்டக்களப்பு போகணும். மட்டக்களப்பா? இன்னொரு வேலை இப்போ வர்றீங்க. இனி இப்போ ஒரு ஒன்றும் தெரியாது. வரப்போ வந்து பார்க்குறோம், சந்திக்கிறோம். சரிங்களா? கவனமாக இருங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு வரோம். சரிங்க. ஓகே, கையெல்லாம் எழுதாதீங்க. சரிங்களா? ஓகே, சரி, வரோம். ஓகே ஓகே. உண்மையில் வந்து என்னடா தம்பி, நீங்கள் வழியில் கண்ட உடனே வந்து ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசலாம். உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் அவங்கள்ட்ட அந்த ஐயா வந்து நாங்கள் கூட்டிகிட்டு அவரோட வீட்டை போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஐயா மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் தான் அவங்கள்ட்ட மகன்கிட்ட வீடு இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம், ஏன் ஐயா வந்துட்டு இப்படி தனியாக வந்து விட்டுருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டது போது அவர் சொன்னார், இல்லை தம்பி, நாங்கள் பார்த்துக்கொள்கிறது, அவர் எங்கள் கூட வந்து இருக்க மாட்டார் அப்படி சொல்கிறாரு. வயசான காலத்தில் நிறைய ஞாபகம் மறதி இருக்குதான். என்ன சொன்னாலும் இப்போ காலையில் பேசுகிறது வந்துட்டு மதியத்துக்கு வந்து அவருக்கு ஞாபகம் இருக்காதான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தாண்டி வந்து அவர் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே தான் போவாராம். சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க மாட்டாராம், உடனே இங்கே ஓடி வந்துடுவாராம். கூட இருன்னு சொன்னாலும் வந்து மாட்டேங்கிறாராம். அது தெரிந்தானே வயசானவங்களாம் வந்துட்டு கூட ஒரு அடம்பிடிப்பாக வந்து இருப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன வயசில் எப்படி அடம் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி வயசானவங்களை வந்துட்டு அவங்களோட ஒரு வயசுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் பேச்சு, அவங்க சொல்கிறது தான் நியாயம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐயா வந்துட்டு பிள்ளைகள் வந்து எது சொன்னாலும் வந்து அதை கேட்டுக்கொள்கிறது கிடையாது. அவரோடது தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சைடில் அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்து அந்த ஐயா வந்து இருக்கிறாரு. ஸோ நாங்களும் சொல்லி பார்த்தோம், அவர் கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் வந்து வயசானவங்களுக்கு வந்து நம்ம வளமையாக வந்து நிறைய உதவிகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஐயாவுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சாப்பாட்டுக்கான ஒரு உதவி பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த உதவி பண்ணவங்க, அதை வந்து டொனேஷன் பண்ணவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வந்துட்டு மளிகை சாமானோ இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த ஏதாச்சும் சரி பொருட்கள் வண்டி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் நிற்கிற ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளோ மளிகை சாமான் கடைகளோ இல்லைன்னு சொன்னால் சாப்பாட்டு கடைகளோ எதுவுமே வந்து பக்கத்தில் கிடையாது. போகிறதா இருந்தால் வந்து அவங்க அந்தந்த டவுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தான் போக வேண்டிய இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் காசாக வந்து கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க
அவங்கள்ட்ட மகன்கிட்ட சொல்லியிருந்தோம், ஐயாவுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பாடு இதுக்கெல்லாம் அடுத்து வந்துட்டு மருந்து மாத்திரைகள் வந்து வேண்டி கொடுங்க, வயசானது இப்போ வந்துட்டு கொஞ்சம் சத்துள்ள சாப்பாடு வந்து வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு வெளியில் போகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காமே அவரும் சொல்லியிருந்தார் வந்து முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்துக்கொள்கிறேன் தம்பி, நான் வேலை அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போனால் தான் அவர் வந்துட்டு கண்ணமுக்க பார்த்துட்டு அப்படி வெளியில் போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, வயசானது தானே, ஆனாலும் வந்து அவர் 92 வயசு அப்படின்னு சொல்லியிருந்ததும் எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. இவ்வளவு தூரம் ஏற்றம் இறக்கத்திலும் நம்மளாலே ஈஸியாக நடக்க முடியாது. பட் அந்த ஐயா வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக வந்து நடத்து கம்பீரமாக நடமாடுறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். 803 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலோ காண்பிச்சிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.